ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே வித்தியாசமான ஒரு சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு சீரிஸோட நேம் என்னப்பா இப்படிலாம் ஒரு சீரிஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சீரிஸோட நேம் உண்மையிலேயே அதான். இந்த சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோட் நேம் ஹால் பாஸ். இந்த ஒரு சீரிஸ்ல மொத்தம் 4 எபிசோடு இருக்கு. இந்த 4 எபிசோடுமே வித்தியாசமான கதைக்களமும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி ட்விஸ்டும் கலந்துருக்கும். ஆனா அப்படி இருந்தும் இந்த ஒரு சீரிஸ்ல நிறைய சம்பவங்கள் வரதுனால வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் ஆரம்பிச்சதும் ஒரு கப்பல்ஸ் பயங்கரமா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. டே இப்பதானே எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்குள்ளே வடா ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிறதுக்குள்ள 2 கப்பல்ஸ் பயங்கர தரமா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு என்னமோ அதுல இன்ட்ரெஸ்டே இல்ல, உண்மையிலே எனக்கு சந்தோஷமான ஃபீலே இல்ல அப்படிங்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, ஏன் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேக்குது. இல்ல அப்படி சொல்லல, மன ரீதியாவே ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கல, ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கு, சும்மா செய்யணும்னு செய்யற மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு உண்மையிலே மேல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவன் நான் ஒன்னு சொல்றேன், நீ ஒன்னு சொல்ற, நான் அந்த மீனிங்ல சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அமைதியாயிடுது. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஒரு வாய்ஸ் வருது. அந்த வாய்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல இது எங்களுக்கு மட்டும் இல்லங்க, இந்த மாதிரி நிறைய கப்பல்ஸ் இருக்காங்க, எல்லாருக்குமே ஆரம்பத்துல இருக்கிற மாதிரியான லைஃப் பின்னாடி இருக்கிறது இல்ல, அவங்களுக்குள்ள நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது, அந்த விஷயத்துலயும் உங்களுக்குள்ள திருப்தி இல்லாம போயிடுது, இதை நாங்க மட்டும் ஃபேஸ் பண்ணல, எல்லாருமே ஏன் பாக்குற நீங்க கூட ஃபேஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்ட் அந்த வாய்ஸ் வந்துட்டு இருக்கு. உடனே பார்த்தா கட் பண்ணிட்டு இந்த எபிசோட டைட்டில் கட் போடுறாங்க. அதுக்கப்புறம் டைட்டில் கட் முடிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருந்தால பொண்ணு, அந்த பொண்ணை திருப்பி காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஒரு ஆங்கர் போல ஒரு ஷோ நடத்திட்டு இருக்கா. அந்த ஷோவோட பேர் தான் அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா, இந்த ஷோ அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற பீப்புள்ஸோட லைஃப், அந்த மாதிரி விஷயம், அப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள், இந்த பிரச்சனை எல்லாம் எதனால வருது, சோ அதனால இப்படி நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கறத பத்தியான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. சோ இதுல நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்கள நம்ம பார்க்க போறோம். சோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன், இதுல நீங்க என்ன கத்துக்கிறீங்க, அதுல நாம என்ன கத்துக்கணும், நாம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பா இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் நேயர்களே உங்களுக்கு சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா. அப்புறம் வாங்க யூனிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை வர வைக்கிறா. அந்த பொண்ணு வருது. ஆக்சுவலி யூனிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை கட்டுறாங்க இல்லையா, அவ தான் இந்த எபிசோடோட ஹீரோயின். அந்த பொண்ணு வந்தது என்ன சொல்றான்னா, ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க யூனிஸ் உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுது. யா நான் வந்து ஒரு கல்யாண போட்டோகிராஃபர் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது. உடனே அந்த சீன் கட் பண்ணிட்டு அந்த பொண்ணோட ஃபிளாஷ்பேக் போயிடுறாங்க. ஃபிளாஷ்பேக்ல பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவர் வெட்டிங்ல ஒரு கப்பல்ஸ் போட்டோ எடுத்துட்டு இருக்கா. போட்டோ எடுக்கும்போது தம்பி கொஞ்சம் வாப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு, இந்த ரைட்ல கரெக்டா பிடிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. அது போக அந்த கப்பல்ஸ் கிட்டையும் மேம் கொஞ்சம் அழகா நில்லுங்க, இப்படி கொஞ்சம் சைடா நில்லுங்க, அப்படி கொஞ்சம் சைடா நில்லுங்க அப்படின்னு சொல்லி அழகழகா போட்டோ எடுத்துட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது அந்த மாப்பிள்ள இருக்கான் இல்லையா, அவன் பக்கத்துல பொண்ணு இருக்கா, அவளை ஃபோக்கஸ் பண்ணாம இந்த போட்டோ எடுக்கறால இவ ஹீரோயின், இவளையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஃபோக்கஸ் எது வரைக்கும் பண்றான் அப்படின்னா, அங்க போட்டோ எடுத்துட்டு அவன் போயிட்டு இருக்கான். போகும்போது கூட திருப்பி இவளையே தான் பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கு அவளும் இவன்டா இப்படி பாக்குறான், அங்கதானே நிக்க சொன்னோம், இவன் இப்படி பார்த்துட்டு போறான் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு டைப்பா பாக்குறா. சரி அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் நிக்கிறான், அங்கேயும் போட்டோ எடுக்கிறா. அதுக்கப்புறம் அந்த சீன் முடிஞ்சிருது. ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, அவ ஃபிளாட்டுக்கு வந்துடுறா. ஃபிளாட்டுக்கு வந்தா இவ்வளவு ஆல்ரெடி கல்யாணம் இருக்கும் போல இவங்க கப்பிள்ஸா இருக்காங்கல்ல, அந்த போட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்க. இவ வீட்டுக்கு வந்து ரொம்ப டயர்டா சோஃபால உட்காந்துட்டு இருக்கா. உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. ஆக்சுவலி எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவ போட்டோ எடுத்து முடிச்ச பிறகு சாஃப்ட் காப்பி கேட்டிருக்காங்க அவங்க. சரி ஓகே சாஃப்ட் காப்பி தானே, அது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு மேல போயிருக்கா. ரூம் போயிட்டு மேல டக்குன்னு டோர் ஓபன் பண்ணா அவங்க 2 பேரும் ஓப்பனா அந்த இடத்துல சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு அதை பார்த்துட்டு அச்சிச்சோ அப்படின்னு சொல்லி அதை பார்க்காத மாதிரி டக்குன்னு வெளியே வந்துருவா. ஆனா வெளியே வந்த பிறகும் கவனம் அங்கிருந்து போலாம்ல, ஆனா போகாம அங்க என்ன பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி அதை எட்டி பார்த்து வந்திருக்கா. சோ அதை தான் இவன் நினைச்சு பாக்குறா. நினைச்சு பார்த்துட்டு லைவா அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்ததுனால இவளுக்கு அந்த ஃபீல் வந்துருது. அதனால என்ன பண்றானா, வீட்டுல உட்காந்துட்டு அங்க நடந்துச்சு இல்லையா அந்த விஷயத்தை நினைச்சு இவளே செல்ஃபா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா இவன் புருஷன் வந்துடுறான். ரொம்ப கஷ்டமா இருக்கு, இனி எவ்வளவு நாள் தான் அப்ரூவல் கலையிறது, என்ன கவர்மெண்டோ, ஒரு திறமைக்கு மரியாதை இல்ல, பேசாம பிரைவேட்ல போய் வேலை செய்யலாம், இவங்களுக்காக நான் எவ்வளவு ட்ரை பண்றேன், ஆனா ஒரு சான்ஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவன் பாட்டு புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் பேச அமைதியா தான் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் அவன் பசிக்குது, சாப்பாடு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இல்ல இனிமே தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவளும் சலிச்சுக்கிட்டே வந்து நின்று அவனை முறைச்சு பார்த்துட்டு செஞ்சுட்டு இருக்கா. இவன் ஏன் அவன் புருஷன் இப்படி முறைக்கிறா அப்படின்னு தெரியல. சரி ஓகே அடுத்த சீன்ல சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிடுறாங்க 2 பேரும். அப்புறம் அந்த சீன் கட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பொண்ணு கதை சொல்லுது இல்ல, அங்கே காட்டுறாங்க. இந்த மாதிரி தான் மேம் ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு, சின்ன சண்டைகள் வந்தாலும் நாங்க நார்மலா தான் லீட் பண்ணி போயிட்டு இருந்தோம், ஆனா லைஃப்ல பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த ஆங்கரிங் பண்ற பொண்ணு, சரி ஓகே லைஃப் இன்ட்ரெஸ்டிங் இல்ல, பட் அந்த விஷயம்லாம் அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அதுவும் சும்மா ஜஸ்ட் போரிங் தான், வெனிலா ஐஸ்கிரீம் மாதிரி அப்படிங்கிறா. அதுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குது. ஆமா மேம், வெனிலா ஐஸ்கிரீம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், சும்மா ஃப்ளைனா நார்மலா இருக்கும், அதாவது சூப்பர்னு சொல்ல முடியாது, மொக்கன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஏதோ பண்ணணும்னு பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா. அந்த பொண்ணு சொன்னதுக்கு இந்த மாதிரி தான் இந்த சீனை காட்டுறாங்க. ஏதோ ஜஸ்ட் அவன் வருவான், சம்பவம் பண்ணுவான், அப்புறம் அங்கிருந்து போயிடுவான். சோ இவங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட அந்த மாதிரி பண்ற மாதிரி தெரியாது, ரொம்ப நார்மலாவே பண்ணிட்டு இருப்பாங்க. இதான் ஆங்கர் பண்ற பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சரி அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஆங்கர் கேட்கறா. அதுக்கப்புறம் மறுநாள் அப்படின்னு அவன் ஸ்டார்ட் பண்ண மறுபடியும் இந்த சீன் காட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு இந்த பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேரேஜ் லைஃபே ரொம்ப போரா இருக்கு, பெருசா எந்த ஒரு ஆசையும் இல்ல, அன்னைக்கு நான் ஒரு கப்புள்ஸ்க்கு போட்டோ எடுக்க போயிருந்தேன், பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை நான் பார்த்தேன், எனக்கு அதை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப ஃபீலும் ஆயிடுச்சு, பட் ஆனால் அது கிடைக்கல, நிறைய மிஸ் ஆகுது, நான் ரொம்ப ஏங்கி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கா. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, இல்லையே ஏடன் நல்லா தானே பண்ணுவான், அதாவது அவன் புருஷன் பேர் தான் ஏடன், நல்லா
தானே பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அதுக்கு ஹீரோயின் நான் அதை சொன்னாலும் உனக்கு புரியாது, அது ஒரு டிஃபரெண்ட் ஃபீல் அப்படின்னு சொல்றா. சரி இதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் கட்டுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து குட்டி குட்டி லைட்லாம் செட் பண்ணிட்டு அவ பாட்டுக்கிட்டு அன்னைக்கு நடந்துச்சு இல்லையா அந்த விஷயத்தையோ சம்திங் அவளுக்குள்ள இருக்கிற ஆசையோ வச்சு பண்ணிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது டக்குனு போன் வருது. இவன் போன் அட்டன் பண்ணி பேசினா நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம் சொல்லிட்டு போலீஸ்காரங்க பேசுறாங்க. சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா உன் புருஷன் ஸ்டேஷன்ல தான் இருக்கான் வந்து கூட்டு போ அப்படின்னு சொல்லி வேற சொல்றாங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்குள்ள போன் கட் பண்ணிடுறாங்க. இவளும் ஸ்டேஷனுக்கு போய் அவன் புருஷனை கூட்டு வந்துடுறா. கூட்டு வந்த பிறகு இவன் என்னமோ அந்த பொண்ணுட்டு கத்திட்டு இருக்கான். என் மேல தப்பே இல்ல, என்ன அவங்க ஏமாத்திட்டாங்க, என் மேல பொய் கேஸும் கொடுத்துட்டாங்க, நான் எல்லாரும் நம்பி இப்படி ஏமாந்துருக்கேன், உனக்கு என்ன தெரியும் என்ன பத்தி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு இப்ப ஏன் கோவத்தை என் மேல காட்டுற, நான் உன்னை என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஆனா அவன் அதெல்லாம் காதுல வாங்கிக்காம யார் மேல இருக்கிற கோவத்தையும் எனக்கு காட்டுறான். அது போக இந்த வீட்டுல எனக்கு என்ன நிம்மதி இருக்கு, என்னால அந்த மாதிரி கூட இங்க நிம்மதியா இருக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை பத்தி பேசுறான். அதுக்கு இந்த பொண்ணு சம்மதம் பேசாத, உனக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்காத, எனக்கு இது கிடைக்கல அப்படின்னு சொல்லி நானும் எங்கி தான் போயிருக்கேன், நம்மளுக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நார்மலாவே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு அவன் நான் உன்னை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா நீ தான் எனக்கு இந்த ஃபீல் வேணும் அந்த ஃபீல் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ரொமான்டிக் ஃபீல் தான் கேட்கற, பட் அதுக்குன்னு நம்ம கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்கான். அது ஹீரோயின் அப்படி என்ன ஒரு லவ் நமக்குள்ள, ஒரு லவ் இல்ல ஒரு மண்ணு இல்ல, இது பேர் லவ்வா அப்படின்னு சொல்லி கத்துறான். அதுக்கு அவன் ஆமா நான் இது லவ்னே சொல்லலையே, இது லவ்வா, எனக்கும் தான் நிம்மதி இல்ல அப்படின்னு சொல்லி கத்துறான். அதுக்கப்புறம் அவங்க சண்டை போட்டு இருக்காங்க. டக்குனு அந்த ஆங்கரை கட்டுறாங்க. அந்த ஆங்கர் என்ன சொல்றா அப்படின்னா சரி சரி எனக்கு புரியுது, உங்களுக்குள்ள இப்படி டெய்லி சண்டை வந்துட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு இல்ல இல்ல எங்களுக்குள்ள இந்த விஷயம்லாம் கம்மியான பிறகு தான் சண்டையே வந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சரி ஓகே அதுக்கப்புறம் எப்படி இதை சரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்க அதுக்கப்புறம் ஹால் பாஸ் அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே அந்த ஆங்கர் ஹால் பாஸா, அது வந்து இந்த மியூச்சுவலா போவாங்களே அதுதானே அப்படின்னு கேட்கறா. அதுக்கு ஹீரோயின் ஆமாங்க அதேதான் அப்படின்னு சொல்றா. அதாவது இவன் புருஷன் என்ன சொல்றான் அப்படின்னா ஹால் பாஸ் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்கு, சென்டர் ரெடி கிளப் அப்படி கூட வச்சுக்கலாம். இப்போ அங்க போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட் பண்ற மாதிரி தான். சோ இன்னொருத்தர் கூட டேட் பண்றது, இன்னொருத்தர் கூட டேட் பண்ணா ஒரு இன்னொரு ஃபீல் கிடைக்குமா, அதனால இவங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி சோ இவங்க ஒருத்தர் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது இவன் புருஷனோட கருத்து. இதைத்தான் அந்த பொண்ணுகிட்ட அவன் சொல்றான். அதுக்கு அவன் என்ன சொல்றானா இதெல்லாம் எப்படி பாசிபிள் ஆகும், நான் எப்படி இன்னொருத்தன் கூட, இது ரொம்ப தப்பா இல்ல, நீங்க என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அவன் புருஷன் கிட்ட கத்திட்டு இருக்கா. அதுக்கு அவன் இது உண்மையிலே நல்லா இருக்கும், நீ ட்ரை பண்ணாம எதையும் சொல்லாத, தேவையில்லாம பேசாத, இந்த வீக் ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்றேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் அதோட எஃபெக்ட் உங்களுக்கு சொல்றேன், அப்புறம் அதை நீ ட்ரை பண்ற அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஆங்கரை கட்டுறாங்க. பாருங்க மக்களே இதான் ஹால் பாஸ் அப்படிங்கிற விஷயம். சோ இதுல நிறைய கப்புள்ஸ் பண்றாங்க, நிறைய பேர் இதுல என்ஜாயும் பண்றாங்க. சோ இதை பத்தி நம்ம இன்னொரு ஷோல பேசலாம். சோ மேடம் நீங்க மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேற இடி குருல வந்து பேசிட்டு இருக்கா. நம்ம கதையை பாக்குறோம் அப்படின்னா இவ வேற குருல வந்து வரா. சரி போட்டோம் விடுங்க. அப்புறம் அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோ சான்ஸ் கேட்டு ஒரு இடத்துக்கு போறான். அந்த இடத்துல ஒரு பொண்ணு எதிரில் வரா. அவளை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி டைப் அவ்வளவு கூடுறான். அந்த பொண்ணு ஒரு மாதிரி பாக்குது. அதுக்கப்புறம் மணி அந்த இடத்துக்குள்ள போயும் அவன் திரும்பி இந்த பொண்ணையே பார்த்து நின்றுட்டு இருக்கான். இவன் பாக்குறத அப்பயும் அந்த பொண்ணு நோட் பண்ணுது, யார் இவன் இப்படி பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அமைதியாயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீன்ல இவன் சொன்னால ஹால் பாஸ் சென்டருக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த கிளப்புக்கு வந்துட்டான். அங்க வந்து யாரா வருவாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க பார்த்தா இவனுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்தான் இல்லையா, அந்த பொண்ணு வந்து பாட்டு பாடிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்தா இவன் கை காமிச்சு கூப்பிடுறான். அதுக்கு அந்த பொண்ணு கூட வந்து பேசுது, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களை மாதிரி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே அவன் வெக்கப்பட்டுக்கிட்டு சும்மா சொல்லாதீங்க, இந்த மாதிரி நான் நிறைய கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவன் நான் ஏடன் அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறான். அவ நான் இவா அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறா. சரி ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. முடியும் போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா சரி நம்ம ரெண்டு பேரும் தான் ஃபர்ஸ்ட் மீட், பட் இருந்தாலும் இந்த மீட்டிங்கே நம்ம ரொம்ப எக்ஸைட்மெண்டா மாத்த முடியும், சோ இந்த டேவை நம்ம மறக்க முடியாத ஒண்ணா மாத்தலாம் அப்படின்னு அவன் சொல்ல அதுக்கு அந்த பொண்ணு சிரிக்குது. சோ அதுக்கப்புறம் என்ன ஒரு ரூம் போயிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமா பங்கம் பண்றாங்க. நார்மலாவே இவன் வைஃப் கூட இப்படி பண்ணிருக்க மாட்டான், அதை விட பயங்கரமா இந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. மறுபடியும் அவனே தான் கட்டுறாங்க. அவன் வீட்டுல சமைச்சிட்டு இருக்கான். சமைச்சிட்டு ஃபுட் எடுத்து டேபிள் வைக்கும்போது கரெக்டா அவன் வைஃப் உள்ள இருந்து வெளியே வரா. வழக்கத்துக்கு கூட ரொம்ப அதிகமா கவனிக்கிறான். இங்க பாரு நான் சமைச்சிருக்கேன், வா வா சாப்பிடு, ஏன் டைமுக்கு சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப கரிசனலாம் ஓவரா இருக்கு. உடனே அவன் வைஃப் கேக்குறா யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டு இல்ல அவ பேர் இவா, ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு, சான்ஸே இல்ல அப்படிங்கிறான். அதுக்கு அவளும் சிரிச்சுக்கிட்டே தான் பேசிட்டு இருக்கா. ஏன் உண்மையா உனக்கு கோவம் வரலையா அவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு நமக்கு தான் தோணுது. ஆனா அந்த பொண்ணு கோவம் வரல போல, அந்த பொண்ணு பாட்டு அவங்க நல்லா தான் பேசிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா நான் சொன்னல உண்மையிலே சூப்பர் ஃபீல் நல்லா இருந்துச்சு, சோ எனக்கு இப்ப உண்மையில ரொம்ப இதா இருக்கு பண்ணணும் போல தோணுது அப்படின்னு வேற சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு ஏங்க இப்படி அப்படிங்கிறா. அப்புறம் சொன்னதுதான் போதும் அங்க டேபிள் தட்டெல்லாம் தூக்கி தள்ளி விட்டு டேபிள்ல போட்டு பயங்கரமா பண்றான் அந்த பொண்ணு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா பேக்ரவுண்ட்ல என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் நான் பண்ணும்போது எப்படி ஃபீல் இருந்துச்சோ அந்த ஃபீல் தான் எனக்கு இப்ப இருக்கு, அவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்புறம் எல்லாம் முடிச்ச பிறகு ரெண்டு பேரும் உட்கார்ந்து கீழே பேசிட்டு இருக்காங்க. நான் சொன்னல இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி, உண்மையிலே இது ஒர்க் அவுட் ஆச்சு இல்ல, நமக்குள்ள இதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துச்சு, ஆனா இப்போ செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு அவன் சொல்ல அதுக்கு அந்த பொண்ணு அமைதியாவே சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கு. சரி ஓகே மந்த்லி ஒன்ஸ் அவ்வளவுதான், இந்த மந்த் நானு அடுத்த மாசம் நீ, சோ அடுத்த மாசம் உனக்கு வரும், நீ ட்ரை பண்ற அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தா இவன் அந்த ஹால் ஃபாஸ்ட்னு சொல்ற அந்த கிளப்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. இவ உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துல யாருமே இல்ல. டக்குனு பார்த்தா அந்த வெட்டிங் பண்ணும்போது இருந்தாலும் ஒருத்தன், அதான் ஃபர்ஸ்ட் இவளை பார்த்துட்டே இருந்தானே ஒரு மாப்பிள, அவன் வரான். அவனை பார்த்ததும் இவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. கார்னர் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அம்மா போட்டோகிராஃபர் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நான் ஃபைன் தான் அப்படின்னு அவன் சொல்றா. அதுக்கப்புறம் உங்க மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் இல்ல எனக்கு செட் ஆகல, சோ என் டெஸ்ட் வேற அவங்க டெஸ்ட் வேற, அதனால நான் இதை குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு எப்படி சொல்றதுன்னு தெரியாம லைஃபை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும், ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லிக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்கிட்ட அதை சொல்லாம வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சொந்த கதை சோக கதை எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது அவன் என்ன கேட்கறான் அப்படின்னா எனக்கு ஒரு
மெச்சூர் டிசிஷன் வேணும். ஸோ ஒருவேளை நீங்க இன்னைக்கு ஒரு பேரை தெரிய வந்திருந்தீங்க அப்படின்னா நான் அந்த பேரா இருக்கும்னு நினைக்கிறேன், இன்னைக்கு நைட் நம்ம ஜாலியா இருப்போம் அப்படின்றான். அதுக்கு அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஷாக் ஆகி பாக்குறா. அப்புறம் ரெண்டு பேரும் அமைதியா இருக்காங்க. அதுக்கு அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோன் அந்த போட்டோகிராஃபரும் அவனோட வீட்டுல ரெண்டு பேரும் பயங்கர ரொமான்டிக்கா இந்த கயிறுலாம் கட்டி ஒரு மாதிரி வித்தியாசமா போயிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த சீன் முடிஞ்சிருது. அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஆங்கரையும் இந்த பொண்ணையும் கட்டுறாங்க. ஸோ ஃபைனலா உங்களுக்கு அது கிடைச்சிருச்சு, இப்போவாது நீங்க எதிர்பார்த்த அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் அமைதியா இருக்க. மறுபடியும் கதைக்குள்ளே வந்துடுறாங்க. கதைக்குள்ள வந்தா இந்த பொண்ணு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வரும்போது அவன் ஹஸ்பண்ட் அங்க இருக்கான். என்ன மேடம் ஃபன்னா எப்படி ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவ இல்ல நான் ஜஸ்ட் சும்மா இருந்தேன், வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆனா யாரும் உனக்கு செட் ஆகல, அதனால நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அதுக்கு அவன் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அவ எனக்கு டயர்டா இருக்கு, நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அவ போன பிறகு இவனுக்கு அந்த சிரிப்பு போயிடுது. ஏதோ ஒரு மாதிரி டல்லா இருக்கான். ஆக்சுவலி அவன் ஏன் டென்ஷன் ஆறான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹால் பாஸ் அப்படின்ற விஷயத்தை எடுக்கும்போதே மந்த்லி ஒன்ஸ் ரெண்டு பேரும் பண்ணணும். ஆனா வந்து யார் பண்ணாலும் அது வந்து ஓப்பனா சொல்லிடணும், அவங்களுக்குள்ள எந்த ஒளிவு மாதிரி இருக்கக்கூடாது, நான் பண்ணாலும் சொல்லிடுவேன் நீ பண்ணாலும் சொல்லணும் அப்படிங்கறத அவங்களோட டீலா வச்சிருந்திருக்காங்க. சோ நம்ம வைஃப் ஏதோ நம்ம கிட்ட மறைக்கிறாளோ அப்படின்னு சொல்லி தான் அவன் டல்லா இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல ஹீரோயின் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஸ்டுடியோல இருந்து வெளியே வரா. இவ வெளியே வரும்போது மறுபடியும் அந்த மாப்பிள வரான். இவனை பார்த்ததும் இவளுக்கு இவன் ஏன் இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு தெரியலையா அப்படிங்கிறான். அதுக்கு இந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு டைம் உனக்கு சொல்லணுமா, ஒத்துக்கிறேன் அன்னைக்கு ஒரு நாள் நைட் நடந்துச்சு, அது அவ்வளவுதான், அது ஃபினிஷ், நீ அதுக்காக என்ன ஃபாலோ பண்றதுலாம் தப்பு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அதுக்கு அவன் அமைதியாவே இருக்கான். சரி நிச்சயம் என்ன ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்ப டக்குனு அந்த பொண்ணு இழுத்து பிடிச்சி ஏறான். அதுக்கப்புறம் இவ்வளவு அவனை தள்ளி விடாம அவனுக்கு பயங்கரமா கம்பெனி தரா. இதோட எண்டிங்கா ரெண்டு பேரும் ரூம்குள்ள போயிடுறாங்க. சோ இது ஒரு டைம் ரெண்டு டைம் இல்ல, அதுக்கு பிறகு இது ரெகுலராவே நடக்க ஆரம்பிச்சிருது. இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவன் என்ன சொல்றான்னா நான் உன் போட்டோ ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன், ஆனா நீ கவலைப்படாத உன் ஃபேஸ் எல்லாம் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஃபர்ஸ்ட் அவ வேணாங்கறா. அதுக்கப்புறம் ஓகே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் போட்டோ எடுத்துட்டு அதை சோஷியல் மீடியா எல்லாம் போட்டு விட்டுறான். அதை யாரோ பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ரெகுலரா ஒரு கிளப்புக்கு வருவான். அந்த கிளப்புக்கு வந்துட்டு இருக்கான். வரும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் மூலமா பாக்குறவங்க. அவங்க கிட்ட போய் ஹீரோ என்ன சொல்றானா என்ன மச்சி ஜாலியா போன் பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். டேய் வாடா வாடா இங்க பாறா பயங்கரமா இருக்கு, யாருன்னே தெரியல செம்மையா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த போட்டோ காட்டுறாங்க. அதுக்கு அவனும் உண்மையிலே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கான். அப்பதான் அவனுக்கு புரியுது இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால உத்து பார்த்த பிறகு தெரிஞ்சிருது அதுவும் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி. உடனே பயங்கர டென்ஷன் ஆகி அவன் ஒய்ஃபுக்கு போன் பண்ணி உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே டென்ஷனோட அவளை பார்க்க போயிட்டு இருக்கான். அங்க போயிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா இப்போ எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்கறான். நான் போட்டோ ஷூட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. பொய் சொல்லாத, இப்பதான் நான் மேரி கால் பண்ணேன், போட்டோ ஷூட்டும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, 2 டேஸ்க்கு எந்த ஒர்க்கும் கிடையாதுன்னு சொல்லி இருக்காங்க, ஆனா நீ இப்போ எங்க போற அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் அமைதியாவே இருக்கா. தெரியும் நீ எங்க போறன்னு எனக்கு தெரியும், இதுக்கு என்ன பதில் சொல்ற பாரு அப்படின்னு சொல்லி அந்த போட்டோஸ்லாம் எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டுறான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு சாரி அப்படிங்கிறா. எது சாரியா, வெறும் சாரியா, யார் இவன் அப்படின்னு சொல்லி அவனை பத்தி இவன் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவ கானர், அவன் பேர் கானர் அப்படிங்கிறா. நான் அவனை ஹால் பஸ்ல தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவன் சொல்றா. உடனே அவன் டென்ஷன் ஆயிடுறான். நான் அன்னைக்கே உங்ககிட்ட கேட்டேன்ல, அப்ப என்ன சொன்ன நீ, பார்க்கலன்னு சொன்னல அப்படிங்கிறான். ஒத்துக்கிறேன் நான் போய் சொல்லிட்டேனா, இப்போ ஓகேவா, நான் போய் தான் சொன்னேன் என்ன போ அப்படிங்கிறா. அதுக்கு ஹீரோ நம்மளோட அக்ரிமெண்ட் என்ன, நான் யார் கூட பண்ணாலும் உங்ககிட்ட சொல்லணும்னு இருக்கேன், நீ யார் கூட பண்ணாலும் என்கிட்ட சொல்லணும் இல்ல, இப்போ என்கிட்ட மறைக்கிற அப்படின்னா என்ன சொன்ன, நீ ஏமாத்திரியா அப்படி சொல்லி அவளை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடறான். இவன் திட்ட அந்த ஹீரோ அழுதுகிட்டே இருக்கா. அப்புறம் இந்த சீன் முடிஞ்சதும் மறுபடியும் அந்த ஆங்கர் காட்டுறாங்க. சோ நீங்க உங்க பார்ட்னர் கிட்ட சொல்லாம அதை பண்ணிருக்கீங்க, தப்பு தானே மேடம் அப்படின்றாவ. இது எல்லாத்துக்கும் ஹீரோ நம்ம தான் இருக்கா. பாருங்க ஆடியன்ஸ், சோ இதுதான் கம்யூனிகேஷன் பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம லைஃப் ரொம்ப பாதிக்கும். சோ இவங்களுக்குள்ள மியூச்சுவலா விஷயம் பண்ணிருக்காங்க, அந்த மியூச்சுவலான விஷயத்துல இவங்க ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால தான் இவ்வளவு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி இவ வள்ளி விட்டுட்டு இருக்கா. சரி ஓகே. அப்புறம் இந்த சீன் முடிஞ்சிருது. அடுத்த சீன்ல அந்த ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் அழுதுட்டே வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசுறான். இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், உண்மையில எதுவும் தப்பு இல்ல, நான் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணேன், என்ன மன்னிச்சிரு, என்ன பார்த்தா எனக்கே கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுதுட்டே வந்து பேசுறான். இவன் பேச பேச நம்ம ஹீரோன்னு அழுந்துடுறா. ஆனா என்ன சொல்றா அப்படின்னா எனக்கு கொஞ்ச நாள் தனியா இருக்கணும், என்னால டக்குனு இதை ஏத்துக்க முடியாது, சோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரேக் இருந்தா மட்டும்தான் இதை நம்ம ரெண்டு பேரும் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுந்துட்டே அங்கிருந்து போயிடுறா. ஹீரோயின் போக போக அவன் அழுந்துட்டு அங்கே நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல மறுபடியும் இந்த போட்டோ ஸ்டுடியோக்கே அந்த மாப்பிள வந்துடுறான். அது ஹீரோயின் அவனை பார்த்து நான் என் மேரேஜ் லைஃப் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், சோ லைஃப்ல திரும்பி வராத அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவன் சரி ஓகே நமக்குள்ள அதெல்லாம் வேணாம், அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் ஃப்ரெண்டு வேணா ஒண்ணு வேணாம், ஜஸ்ட் குட் பை, இதோட முடிச்சுக்கலாம் எல்லாமே, நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணாம இருக்கலாம், சோ என் லைஃபுக்கு அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் 1 மந்த் கழிச்சு சொல்லி போடுறாங்க. 1 மந்த் கழிச்சு ஹீரோயின் ஹீரோ மீட் பண்றாங்க. மீட் பண்ண பிறகு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா இப்போ கோவம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவ எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்தே உங்க மேல கோவம் இல்ல, சோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, தப்பு என் மேல இருக்கு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வளர்ந்த மாதிரி சொல்றா. அதுக்கு ஹீரோவும் இல்ல நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொல்லி நம்ம வெளியே போகணும், அதான் நான் பண்ண பெரிய தப்பு, சோ இதுக்கு மேல உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்புறம் அந்த சீனே பயங்கர லவபிளா இருக்கு. அந்த லவபிளோட சேர்த்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா ஒரு சூப்பரா ஒரு சம்பவம் பண்றாங்க. இந்த சம்பவம் முடிஞ்சதும் அந்த ஆங்கர் பண்ற பொண்ணை காட்டுறாங்க. அவ சிரிச்சிட்டே இருக்கா. அப்போ ஹீரோயின் சொல்றா சோ அதுக்கப்புறம் தான் எங்க லைஃப் நார்மல் ஆச்சு. சோ இந்த விஷயம் இப்போ நான் சொல்றதுக்கு ஏன் தயங்காம இதை ஓப்பனா சொன்னேன் அப்படின்னா சோ எங்களை மாதிரி சில பேர் விருப்பம்லாம் இருந்து இந்த மாதிரி ஹால் பாஸ் இந்த சென்டர் இந்த மாதிரிலாம் மாட்டி தப்பு பண்ணி உங்க லைஃபை வந்து கெடுத்துக்க வேண்டாம்ன்றதுக்காக தான் நான் இவ்வளவு ஓப்பனப்பா சொல்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்காக தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச், இவ்வளவு ஓப்பனா யாரும் வந்து அவங்களுடைய குறை நிறைகள் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, பட் நீங்க சொல்லியிருக்கீங்க உங்களுடைய இதை வந்து எங்களுக்கு புரியுது, உங்க ஸ்டோரியில இருந்து நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் வந்து கப்புள்ஸ்குள்ள ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி மணி அளந்து விட்டுட்டு இருக்கா. நார்மலாவே நிறைய பேசுவா போல இதுல ரொம்ப வந்து
வந்து பீக்ல பேசுற மாதிரி அந்த பொண்ணு பேசிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃபைனலி நான் ஓகே மேம், இப்போ லைஃப் இஸ் ஸ்மூத் அப்படின்ட்டு இங்க என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றா. யா தேங்க்யூ, வாங்க 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 மேம், கண்டிப்பா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கிருந்து போயிடுது. சோ இன்னைக்கு நம்ம இந்த எபிசோட்ல சில விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம். இதே போல அடுத்த எபிசோட்ல வேற ஒரு கெஸ்டோட நம்ம மீட் பண்றவங்கள அப்படின்னு சொல்லி இந்த ஷோ முடிச்சிடறா. அந்த ஷோ முடிச்ச பிறகு அவள் அவரும் அவனும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றான்னா, நீ பண்ணிக்கிட்டு இருக்க ஷோ எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு அவன் கேட்கறான். அதுக்கு அந்த ஆங்கர் பொண்ணு பல கப்பிள்ஸோட லைஃப்ல இருக்கிற பிரச்சனை சொல்லும்போது இன்னும் பல கப்பிள்ஸ் சேஃப் ஆகுறாங்க. சோ இது நல்ல விஷயம் தான், நான் அப்படிதான் இதை பாக்குறேன் அப்படின்னு அவன் சொல்றா. சோ இதுல இருந்து நான் கத்துக்கிட்டது, நான் உங்ககிட்ட எப்பயுமே கம்யூனிகேஷன் கரெக்டா கொடுப்பேன், உன்னை எப்பயும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்றா. அப்புறம் ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. இந்த எபிசோட் அப்படியே முடிச்சிடறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சீரிஸ்ல இருக்கிற இந்த எபிசோட் பர்టిక్యులரா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல இந்த ஒரு சீரிஸ்ல இருக்கிற இரண்டாவது எபிசோட் பத்தி பார்க்கலாம். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.